என்ன வீடியோ போட்டு என்ன பேசி என்ன பண்றது? சலிப்பு 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 தட்டி போச்சுங்க. ஆனா அம்பேத்கரும் பெரியாரும் சலிப்பே இல்லாம உழைச்சிட்டு போயிருக்காங்க. நமக்கு ஏன் சலிப்பு தட்டி போச்சுன்னா ஒரு தோல்வி கூட நம்மளால ஏத்துக்க முடியாம போகுதுங்க. அவங்க தோத்ததெல்லாம் பெரிய பெரிய ஐடியாலஜில தோத்துருக்காங்க, அவங்க பேசலாம். ஆனா நம்ம ஒண்ணுக்கும் உதவாத ஒரு பீத்த கிட்ட தோத்துட்டோமே அப்படிங்கறதுனால கூட நமக்கு சலிப்பு தட்டி இருக்கலாம். ஆனாலும் நமக்கு எந்த காலத்திலயும் சலிப்பு தட்டிடக்கூடாது. நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப பாருங்க, என் வேலைய எப்படி ஸ்டார்ட் பண்றது மட்டும் பாருங்க. நம்ம எனவே பேசுவோம் அல்காரிதத்துல இருந்து ரிப்போர்ட் பண்ணனால ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க. எடுத்து கொண்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கே காட்ட மாட்டேங்குது வீடியோஸ். சோ இந்த வீடியோஸ பாக்குற நீங்க கொஞ்ச நாளைக்கு உங்களோட சர்க்கிள்ல ஷேர் பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்தா மட்டும்தான், வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும்தான். இதுல ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா சிஎம் மாதிரி யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம், உங்களுக்கு வந்ததையே டெலிட் பண்ணி விட்டுருங்க. இனி நம்ம அடுத்து வைக்க வேண்டிய கோரிக்கை, வியூஸ் போகாததுனால சேனல் நடத்துறதுக்கே ரொம்ப சிக்கலா இருக்கு. மாசம் 100 ரூபாய் மாதம் மாதம் தொடர்ந்து கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களை தொடர்ந்து இயங்க வைக்கும். முடங்க பாய் இல்ல அப்படிங்கிறதுக்காக சடங்க நிறுத்த போறது இல்ல. ஆனா முடங்க பாய் கிடைச்சிட்டா சடங்க சிறப்பா செய்வோம், அந்த சடங்குகளையே உடைக்கிறதுக்கு வேண்டி. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன வீடியோ போட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, சிஎம்ஏ பேசுறோம்னு தெரியாம பேசுறதுனாலதான் இப்போ சிஎம் பேசின இந்த வீடியோவை தான் ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் பாத்துருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் இந்த வீடியோவை தான் பார்த்து தெரிஞ்சு அவங்க ஃபியூச்சர்ல பயன்படுத்திக்கிறதுக்கான எல்லாமே இந்த வீடியோல தான் இருக்கு. ஒரு சிஎம், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இவ்வளவு பச்சையா போய் பேசலாமா? கேவலம் கேவலம் கேவலத்திலயும் கேவலம், அசிங்கமா இருக்குது. ஒருத்த மைக்கு புடிச்சிட்டங்கிறதுக்காக, வாய் 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 இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசலாமா? வாயில நல்லா வருதுங்க, நல்லாவே வருது. ஆனா சிஎம்ங்கிறனாலதான் நம்ம அமைதியா இருக்கோம். இதை விட கேவலமா ஒரு சிஎம் இறங்கி பேசலாமா அப்படிங்கிற அளவுக்கு விஜய் இறங்கி பேசிக்கிட்டு இருக்காருங்க. எல்லாரும் என் மேல பழிய போறீங்க, எல்லாரும் என் மேல பழிய போடுறீங்க, எல்லாரும் என் மேல பழிய போடுறீங்க, எல்லா பழியும் தூக்கி என் மேல போடுறீங்க, எல்லா பழியும் தூக்கி என் மேல போடுறீங்க. அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? சட்டசபையில உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி யார் உங்க மேல பழிய போட்டான்னு சொல்லுங்க சிஎம். இப்போ கரூர்ல 41 பேர் இறந்தது ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸிய பார்க்க வந்த கூட்டமா? இல்ல மெஸ்ஸி தான் நான் காலையிலேயே வரேன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்தாரா? இல்ல மெஸ்ஸியோட அல்ல கைக, அன்னைக்கு அல்ல கைக இன்னைக்கு அமைச்சர்கள் அப்படி வச்சுக்கலாம். மெஸ்ஸி காலையில 12 மணிக்கே கரூர் வந்துருவாரு. அவரு கூட யாரெல்லாம் ஃபுட்பால் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையெல்லாம் விட்டுட்டு மொட்டை வெயில்ல தண்ணி கூட கிடைக்காம சாப்பாடு கிடைக்காம நிக்கிறதுக்கு இடம் கிடைக்காம வந்து நின்றுணும். அப்பதான் மெஸ்ஸிக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அல்ல கைகள் தான் உங்க மேல பழி போட்டாங்களா? கொஞ்சமாச்சும் கூச்சப்படணும் சிஎம், கூச்சப்படணும். கூச்சமே இல்லாம என்ன வாயில நல்லா வருது ஒரு கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல இவ்வளவு நாள்ல நீங்க சிஎம் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான இடம் ஏதாவது இருந்திருக்கா? இப்போ இந்த ஸ்கூல்கள் எல்லாம் போய் உங்க போட்டோவை மாட்டினாங்களே, அதுக்கே நீங்க வெக்கப்பட்டிருக்க வேண்டாம்? இப்போ உங்க போட்டோவை தான் ஸ்கூல்ல எல்லாம் மாட்டிக்கிட்டு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க, நம்ம போய் பேசக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கணும், நம்ம பொறுப்பேத்துக்கணும், இந்த தவறுக்கு நான் பொறுப்பு, நம்ம எல்லாருமே பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லணும். இத சொன்னா அந்த பசங்க டீச்சரை பார்த்து சிரிக்க மாட்டாங்க? இல்ல அந்த போட்டோவை பார்த்துதான் அவங்க என்ன கத்துக்குவாங்க? இதுல எப்படி 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 காவல்துறை ஸ்கிரிப்ட் எழுதுதாமா? ஏன் காவல்துறைக்கு வேற வேலை இல்லையா? நீங்க தான் பிளான மாத்தி கரூருக்கு வரீங்க. உங்க ஷெட்யூல் படி அன்னைக்கு கிடையாது நீங்க கரூர் வர வேண்டிய டேட், இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சுதான். ஃபோர்ஸ்டா அத கரூருக்கு மாத்தி அது பெர்மிஷன் எழுதி கொடுத்து வாங்கி நீங்க வரதா சொன்ன அந்த டைமுக்கு நீங்க வராம காவல்துறை ஒரு நாடகம் நடத்துது. ஏன் காவல்துறை தான் உங்க வீட்டுல அடிக்கிற அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டாங்களா? இவர் அப்படியே அந்த காவல்துறை கட்டாயப்படுத்தி அந்த கூட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போச்சாமா. கூட்டிட்டு போய் காவல்துறை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிச்சு, ரெடியா ரெடியா அப்படின்னு. எல்லாம் ரெடியா இருங்க, நான் விஜய்க்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் படி அவரு பாட்டு பாடுவாரு, நீங்க எல்லாரும் கத்தணும், மத்தவங்க மேல ஏறி நிக்கணும், சரியா அப்படின்னு சொன்னாங்களா? இது வரைக்கும் எங்கேயுமே பாட்டு பாடி டான்ஸ் ஆடாத நீங்க, ஐ மீன் கேம்பெயின்ல
ஆடாத நீங்க அங்க மட்டும் எதுக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும்? ஸ்கிரிப்ட் உங்களோடது, பிளான் உங்களோடது, எக்ஸிகியூஷனும் உங்களோடது. சரி, காலையில இருந்து அந்த மக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தண்ணி சாப்பாடெல்லாம் இல்லாம தான் இருப்பாங்க அப்படின்னா அதை வந்து உங்ககிட்ட காவல்துறை தான் சொல்லணுமா, இல்ல உங்களுக்கே அந்த அறிவு இருக்கணுமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த உங்களோட பல மாநாடுகள்ல இப்படித்தான் நடந்திருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் காவல்துறை நாடகம் ஆடுது. இப்படித்தாங்க நமக்கு சலிப்பே வர்றது. இந்த போட்டோ பார்த்து என்னதான் குழந்தைங்க கத்துக்குவாங்க? ஒருத்தன் தான் தப்பிக்கிறதுக்காக தான் மேல எந்த பழியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக யாரு மேல வேணாலும் பழி சமத்தலாம், யார வேணாலும் பழி சொல்லலாம். இந்த உதாரணத்தை எல்லாம் வச்சிருக்கிற சிஎமோட போட்டோ என்ன வெங்காயத்துக்கு என்ன ஸ்கூல்ல இருக்குன்னு நான் எப்படிதான் போய் கேக்குறது? இப்போ அம்மாவையும் குழந்தைங்களையும் விட்டு போட்டு அப்பா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் குழந்தைங்க வாழ்க்கையில ஒரு சிலரோட வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் இருக்கும். அவங்க இப்ப என்ன நினைப்பாங்க? எங்க அப்பா சிஎம் ஆயிருவாரு அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல. எங்க அப்பா பிறந்த நாளுக்கு வெளியே கேக் வெட்ட போறாரா அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல. இதெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு அந்த விஷயத்த நார்மலைஸ் பண்றதுக்கான எக்ஸாம்பிளா சிஎம் இருக்காரு. அது விஜயோட பர்சனல் இருக்கலாம், ஆனா சிஎம்க்கு அப்படி இருக்க கூடாதுல்ல. ஆனா இதையெல்லாம் நார்மலைஸா பாக்குற அந்த துண்டெடுத்து சுத்துறாங்கல்ல, அவங்களையெல்லாம் பார்க்கும்போதுதான் வருத்தமா இருக்கு. ஆனா அவங்க பர்சனல் லைஃப்ல ஏதாவது நடக்குதுன்னு வைங்களா, அதுக்கு அவங்க பண்ற ஆக்ஷன் இருக்கே, ஏங்க அவர் என் வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டாருங்க, இவரு இன்னொருத்தி கூட சுத்திட்டு இருக்கிறாருங்க, இது ரொம்ப தப்புங்க, அவர் அப்படி பண்றாருங்க, இப்படி பண்றாருங்க அப்படின்னு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. டைவர்ஸ் கூட வாங்காம பண்றது, இப்படி எல்லாம் பண்றது தப்பு அப்படின்னு சிஎம் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. சிஎம் கிட்ட பேசுறப்ப பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான் அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறாங்க. கூந்தல் இருக்கிறவன் அள்ளி முடிவானுங்க, மொட்டை தலைக்கு எதுக்கு இதெல்லாம்? இப்படி எல்லாம் இவங்க கேட்டு 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 நார்மலைஸ் பண்றதுனாலதான் நம்ம என்ன வீடியோ போடுறோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். ஏதோ நான் அசிங்கமா பேசுறேன்லாம் நினைக்காதீங்க. இப்பெல்லாம் சிஎம்ஏ இப்படிதான் பேசுறாரு. சிஎம்ஏ சிம்பு மாதிரிதான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்றது? நம்ம இப்பத்த சிஎம்க்கு தெரிஞ்ச அரசியல் இதுதான். சிஎம் மட்டுமா இப்படிப்பட்ட அரசியல் பேசுறாரு? கட்சியே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்குது. யாரு ஓடி போனா அவ்வளவு எவிடன்ஸ் கொட்டி கிடக்குதுங்க. நீங்களே ஒரு நிமிஷம் உட்கார்ந்து எல்லா வீடியோவையும் பாருங்களேன். அது கூட வேணாங்க, உங்களை ரொம்ப பெருமையா பேசின தினத்தந்தியுடைய ஹெட்லைன்ஸை மட்டும் எடுத்து பாருங்க. இன்னைக்கு இல்லைங்க, அன்னைக்கு கரூர்ல இருந்து குடுகுடுன்னு ஓடி போனீங்களே, அப்ப இருந்த ஹெட்லைன்ஸை எடுத்து பாருங்க. ஓடி விட்டார் விஜய் அப்படின்னு தினத்தந்தியே போட்டிருக்கு. அத பார்த்தும் உங்களால கண்டுபிடிக்க முடியல, நம்ப முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க மனசாட்சிக்கே நான் விட்டுறேன். என்னங்க பண்றது? தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து இந்த அளவுக்கு வந்து நிக்குது. நாங்க தான் படிச்சு சொன்னோமே திமுகவை ஜெயிக்க வச்சிருங்கன்னு. இன்னொரு 5 ஆண்டு திமுக கிட்ட ஆட்சியை கொடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்னவா மாறி இருக்கும் பாருங்க. பொய் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. ஏன்னா விஜய் போட்டோ தான் நெத்தியில மாட்டி வச்சிருக்காங்களே. விஜய் போட்டோ வாங்க மாட்டிட்டு குழந்தைங்க கிட்ட பொய் பேசாத அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய முரண்பாடு. எஜுகேஷன் மட்டும் இல்லைங்க, இப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்படித்தான் இருக்கு பாருங்க. காவல்துறை நாடகம் போட்ட அளவுக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சமாதான் அவருக்கு வெக்கம் கூச்சம்னு ஏதாவது இருந்திருந்தா பரவாயில்ல. சரி, இப்ப இவரை வெக்கப்பட்டு கூச்சப்பட வைக்க முடியுமா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. எஸ், கண்டிப்பா முடியும். தாவேகாக்கு வர இடைத்தேர்தல்கள்ல டெபாசிட் இல்லாம திமுகவை ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா இப்ப தாவேகா மிகப்பெரிய ஆணவத்துல ஆடின்னு இருக்காங்க. அதனாலதான் மக்கள் படிய பார்க்காம மற்ற கட்சிகளை உடைக்கிற வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பை எலெக்ஷன்ல திமுகவை ஜெயிக்க வச்சிட்டோன்னு வைங்களேன், அடுத்தது தாவேகா அவங்களோட மக்கள் பணிய பாப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஆட்சி நடத்துறதுக்கான முயற்சியாவது எடுப்பாங்க. மிக குறைஞ்சபட்சம் இனியும் பொய் பேசாம இருக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நம்ம சலிச்சு போயெல்லாம் வீடியோ போடுறத நிறுத்த போறது இல்லைங்க. வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம், பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்க சப்போர்ட்னால நம்ம எனவே பேசுவோம், பேசிக்கிட்டே தான் இருக்கும். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.